हाय फ्रेंड्स वणक्कम इनके நம்ம டுடேஸ் குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா हिंदी प्रचार वाहिनी 1 प्राथमिकல कहानी தான் பார்க்க போறோம் அதுல 6th कहानी தான் பார்க்க போறோம் बख्शिश मांगने की सजा அதாவது இனாம் வாங்கியதற்கான बख्शिश அப்படினா இனாம் கேட்டதற்கான அந்த சஜா அப்படினா தண்டனை அந்த என்ன சொல்றது லஞ்சம் மாதிரி தான் அந்த அததான் வந்து இனாம் அப்படின்றாங்க இனாம்னா பழைய காலத்துல வந்து இனாம்னு சொல்லுவாங்க அந்த அரசர்கள் காலத்துல அரசருக்கு கூட இருக்கவங்க அரசருக்கு காவலாளியா இருக்கவங்க அந்த மாதிரி வந்து மத்தவங்க கிட்ட வாங்குறத வந்து இனாம் அதாவது அரசரை மீட் பண்றதுக்காக ஒரு காவலாளி வந்து ஒருத்தர் இனாம் கேட்பான் அதற்கான தண்டனை அதுதான் வந்து இந்த கஹானி பார்க்கலாம் फ्रेंड्स லெசன்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எடுக்கிற ஒவ்வொரு லெசனும் உங்களுக்கு புரியுற விதமா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிற உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம பார்க்கலாம் बख्शिश मांगने की सजा அதாவது இனாம் கேட்டதற்கான அந்த सजा दंडனை एक गांव में एक आदमी रहता था ஒரு கிராமத்துல ஒரு மனிதர் வசித்து வந்தார் एक गांव में एक किसान रहता था அப்படினு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் एक गांव में एक आदमी रहता था ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் वह बड़ा विद्वान था அவர் ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தார் ஒரு கவிஞனாக இருந்தார் लेकिन था बहुत गरीब ஆனா வந்து அவர் ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருந்தாரு गरीब लोग कहते हैं कि विद्या और धन दोनों एक साथ किसी के पास नहीं होते மக்கள் சொல்வாங்க என்னன்னா பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா வித்யா கல்வி மற்றும் தன் செல்வம் இரண்டுமே வந்து किसी के पास नहीं होते ரெண்டும் ஒன்றாக एक साथ ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து யார்கிட்டயும் இருக்காது கல்வியும் செல்வமும் ஒன்றாகவே இருக்காதுன்னு சொல்வாங்க उस आदमी के विषय में यह कहावत बिल्कुल सच थी उस आदमी இந்த மனிதனுடைய வாழ்க்கையில यह कहावत அந்த ப்ராவர்ப் அந்த பழமொழி சொல்லக்கூடிய அந்த பழமொழி அப்படின்றது बिल्कुल सच थी ஒரு முற்றிலும் உண்மையானதாக இருந்தது एक दिन उस आदमी ने सोचा चलो राजा के पास जाए ஒரு நாள் அந்த ஆத்மி நினைக்கிறாரு திங்க் பண்றாரு ஓகே நம்ம போலாம் ராஜாட்ட வந்து போகலாம் அவருக்கு ஏழ்மையா இருக்கு இல்லையா அந்த காலத்துல எல்லாம் வந்து ராஜாட்ட போய் கவிதைகள் சொல்லி அவங்கள புகழ்ந்து பாராட்டி கவிதைகள் சொல்லி அதற்காக பரிசுகள் வாங்குவாங்க அந்த மாதிரி நம்ம ராஜா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு உன்கோ கவிதா சுனாக்கர் குச் மாங் லாவே அதான் அவர்கிட்ட வந்து நம்மளுடைய கவிதையை சொல்லி ஏதாவது கொஞ்சம் வந்து பொருட்கள் வந்து அமௌண்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கலாம் ஸோ நம்மளுடைய லைஃபுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு ராஜா லோக் உதார் ஹோத்தே ஹே ராஜா வந்து ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவராக இருக்கிறார் ஜரூர் குச் ந குச் தேங்கே ஹி கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது கொஞ்சமாவது கண்டிப்பாக கொடுப்பாரு எஹ் சோச்சுக்கர் உஸ்னே அப்னி புராணி ஷால் அவர் பகடி பெஹனி அவர் சல் படா இதை நினச்சி கொண்டே அவர் வந்து தன்னுடைய பழைய புராணி ஷால் ஒரு ஷாலை எடுத்து போட்டுட்டு ஏன்னா அவரே ஏழ்மையில் இருக்கார் அவர்கிட்ட என்ன விதவிதமாக துணி அதெல்லாமா இருக்கும் இல்லை ஸோ அவர் வந்து ஒரு தன்னிட்ட இருந்த ஒரு பழைய ஷால்வையும் பகடி பெஹனி ஒரு தலைப்பாகை பகடி அப்படின்னா வந்து தலைப்பாகையும் அணிந்து கொண்டு கிளம்புகிறார் பஹ ஆத்மி ராஜா கே யஹா பஹுஞ்சா ஸோ அந்த ஆத்மி அந்த மனிதர் வந்து ராஜாவினுடைய அந்த ராஜா இருக்கக்கூடிய அரண்மனைக்கு செல்கிறார் वहाँ एक सिपाही पहरा दे रहा था அங்க ஒரு சிப்பாஹி வந்து பெஹரா அப்படின்னா காவலாளியாக இருக்கிறார் सिपाही ने फटेहाल आदमी को देखकर उसे रोका गबरदर कौन है அந்த சிப்பாஹி வந்து இருக்கக்கூடிய அந்த காவலாளி வந்து என்ன பண்றான்னா ஃபட்டேஹால் ஆத்மி அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து துணி அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி கந்தலான உடை அதெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து நிப்பாட்டுறாரு உசே ரோக்கா நிப்பாட்டிட்டு खबरदार அப்படின்னு ஒரு எச்சரிக்கிறாரு நீ யாரு நீ எங்க போற நீ யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு ஏன்னா காவலாளியா இருக்கவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அப்படி விசாரிக்கிறாங்க ஆத்மி நே கஹா பாயி ஏக் கரீப் ஹூம் அந்த ஏழை மனிதர் வந்து சொல்றாரு நான் வந்து ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி சகோதரே நான் வந்து ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடியவன் மகாராஜ் கே தர்ஷன் கர்னா சாஹ்தாஹூ நான் மகாராஜரை காண விரும்புகிறேன் சிப்பாஹி ஜாவோ மகாராஜ் கோ ஃபுர்சத் நஹி ஹை அப்போ அந்த சிப்பாஹி சொல்கிறான்
போ மகாராஜருக்கு வந்து ஃபுர்சத் அப்படின்னா டைம் இல்லை, பார்க்குறக்கு டைம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆத்மி சமஜ் கயா கி யஹ் குச் சாஹ்தாகை. ஸோ இப்போ அந்த மனிதருக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா, இவன் வந்து ஏதோ வேணும்னு விரும்புகிறான், ஏதாவது கொடுத்தாதான் வந்து அவரை மீட் பண்ண விடுவார் போல அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியுது. அக்சர் ராஜ் தர்பார் கே நௌக்கர் பக்ஷிஷ் கே ஆதி ஹோத்தே ஹே. இங்கே வந்து நார்மலாகவே வந்து என்னென்னா பெரும்பாலும் எப்போவுமே வந்து அக்சர் அப்படின்னா பெரும்பாலும் வந்து இந்த ராஜ தர்பாரில் இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு வந்து இந்த மாதிரி இனாம் வாங்குவது அப்படின்றது ஆதி ஹோத்தேஹே பழக்கமாகி விட்டது. அகர் உன்கோ பக்ஷிஷ் ந தே தோ கோயி காம் ந சலே. அகர் அப்படி இல்லை, அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, இனாம் நீங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்னா கோயி காம் ந சலே, எந்த ஒரு வேலையும் நடக்காது. ஆத்மி நே கஹா பாயி ஜானே தோ, ராஜா சாஹப் से जो मिलेगा उसमें से तुमको भी कुछ हिस्सा दूंगा. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, பாயி ஜானே தோ, சகோதரரே இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னை விடுங்க. ராஜா சாஹப் சே ஜோ மிலேகா, ராஜா வந்து அரசவையில் ராஜா என்ன கொடுக்குறாரோ உஸ்மே மே தும்கோ பி குச் ஹிஸ்ஸா, அதுலேருந்து நான் ஒரு ஹிஸ்ஸா அப்படின்னா ஒரு பகுதியை, ஒரு போர்ஷன், ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு தருகிறேன். சிப்பாஹினே கஹா அச்சா தோ ஜா சக்தே ஹோ. ஓகே நல்லது, இப்போ நீ போகலாம், ராஜாவை பார்க்க நீ போகலாம் அப்படின்றான். ஆத்மி ராஜா கே தர்பார் மே பகுன்ஷா. இப்போ ராஜாவை பார்க்கறதுக்காக அங்கே ராஜா இருக்கக்கூடிய அந்த தர்பாருக்கு சென்று விட்டான். வஹா உஸ்னே அச்சே அச்சே பது சுனாயே. அங்கே போய் ஒரு போயட் கவிதை, நல்ல நல்ல கவிதைகளை ராஜாவுக்காக வாசிக்கிறார், கூறுகிறார். ராஜானே குஷ் ஹோக்கர் அப்னே खाजंची के नाम एक खत लिख दिया कि उनको 5 रुपये दे दो. ராஜா வந்து குஷ் ஹோக்கர் ரொம்ப சந்தோஷமாயிறாரு அவரை புகழ்ந்து அந்த பாடல்கள் கேட்ட உடனேயும். அப்பனே காஜன்சி கே நாம் அப்படின்னா தன்னுடைய காசாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த காசாளருக்கு வந்து ஏக் கத்து லிக்கு தியா, ஒரு லெட்டரை எழுதி இன்கோ 5 रुपये दे दो, இதை எடுத்துகிட்டு வர இந்த மனிதருக்கு வந்து நீ ஒரு 5 ரூபாயை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. ஆத்மி ருப்பையே லேக்க கர் சலா கயா. அந்த மனிதர் வந்து அந்த ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. சிப்பாஹி கோ ருப்பையே தேனா பில்குல் பூல் கயா. அந்த வெளியில இருந்த அந்த காவலாளிக்கு வந்து காசு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு பகுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வந்து பில்குல் பூல் கயா, முற்றிலும் முழுசாகவே வந்து மறந்துட்டார். ஏன்னா அந்த அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நிலையில் அவருக்கு அந்த காசு கிடைச்சோடனே அவர் அதை வந்து மறந்துட்டார். தூசரே தின் ஆத்மி ஃபிர் ஆயா. ஸோ ஒரு செகண்ட் டேவும் வந்து அந்த மனிதர் வந்து வருகிறார். உஸ் தின் பி உஸ்னே சிப்பாஹி சே குச் தேனே கா வாதா கியா. அந்த நாளும் வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த காவலாளிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பகுதி தரேன் அப்படின்னு சொல்லி வந்து வாக்கு கொடுக்குறாரு. வாதா கியா பர் தியா குச் நஹி. ஆனால் வந்து அப்பவும் வந்து அவர் கொடுக்கல, மறந்துட்டார். இஸ் தர கை தின் குசர் கயே. இந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்து கழிஞ்சிருச்சு. இதே மாதிரி அவர் சொல்கிறாரு, ஆனால் கொடுக்காம மறந்துட்டு போயிடுறாரு. சிப்பாஹி சோச்னே லகா யஹ் ஆத்மி படா ஜூட்டா மாலும் ஹோத்தாகே. ஸோ சிப்பாஹி வந்து இப்போ என்ன யோசிக்கிறான், அந்த காவலாளினா அவன் வந்து ரொம்ப பொய் சொல்கிறான், பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான், ஆனால் வந்து நம்மளுக்கு தர்றதில்லை அப்படின்றது வந்து அவன் நினைக்கிறான். அச்சா அப் இஸ்கி சஜா உசே தேனி சாஹியே. அதனால் வந்து இவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் இவன் நினைக்கிறான். ஏன்னா இவனே வந்து கஷ்டம் வரவங்கிட்ட அந்த மாதிரி பண்ணவே கூடாது, ஆனால் அப்படி பண்ணுறான். இவன் வந்து அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு இவன் நினைக்கிறான். அதனால் சஜா அப்படின்னா தண்டனை வாங்கி தரணும் அந்த மனிதருக்கு அப்படின்னு நினைக்கிறான். சிப்பாஹி ராஜா கே பாஸ் பகுன்ஷா और सलाम करके कहा हुजूर वह आदमी जो रोज़ यहाँ आता है. அந்த காவலாளி போய் ராஜா கிட்ட போய் சொல்கிறான், சலாம் கர்கே வணக்கம் சொல்லிவிட்டு, ஹுசூர் அந்த மனிதன் வந்து ரோஜ் யஹா ஆத்தாகை டெய்லி இங்கே வரான் இல்லையா, அந்த பர்டிகுலர் யார் வந்து இவருக்கு அந்த பங்கு தரலையோ அந்த மனிதனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. பகுத் புரா ஆத்மி மாலும் போத்தாக. அவன் வந்து ரொம்ப ஒரு கெட்ட பர்சனாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரோஸ் லோகோं से आपकी शिकायत करता है. அவன் வந்து டெய்லியுமே வந்து ஆப்கி ஷிகாயத், உங்களை பற்றி மக்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், உங்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்புகிறான். ஷிகாயத் கர்த்தா ஹை. मैंने कल अपने कानों से शिकायत करते हुए सुना.
நான் கூட நேற்று வந்து என்னுடைய காதுகளால் கானோம் சே ஷிகாயத் என்னுடைய காதால் கேட்டேன். ராஜானே சிப்பாஹி கி பாத் சச் மான் லீ. ஸோ ராஜா வந்து இவன் சொல்கிறது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அகலே தின் ஃபிர் ஆத்மி தர்பார் மே ஆயா. ஸோ அடுத்த அந்த நாளும் வந்து அந்த மனிதர் வந்து அந்த தர்பாருக்கு அரசவைக்கு வருகிறார். உஸ்கோ பத் சுன்னே கே பாத் ராஜானே ஏக் கத் தியா. அவன் வந்து அதே மாதிரி அந்த ராஜாவை புகழ்ந்து பாடினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாரு ராஜா. அப் உஸ் ஆத்மி நே சோச்சா சலோ ஆஜ் கா பைசா உஸ் சிப்பாஹி கோ பக்ஷிஷ் கே ரூப் மே தேங்கே. ஸோ அப்போ வந்து அந்த மனிதர் வந்து திங்க் பண்ணுறாரு, சலோ ஆஜ் கா பைசா ஓகே, நம்ம வந்து டெய்லியும் அவன் விட்டுட்டே தான் இருந்தான் அந்த காவலாளி, நம்ம வந்து அவனுக்கு டெய்லியும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மறந்துட்டு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து இருக்கிற இந்த பைசா, இந்த கொடுத்த பைசாவை வந்து நாம் அந்த காவலாளிக்கு வந்து பக்ஷிஷ்கே ரூப்மே இனாம் அப்படின்ற ரூபத்தில் நம்ம வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தோம், ஆனால் வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேங்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணுறான். வஹ் கத் சிப்பாஹி கே ஹாத் தேக்கர் சலா கயா. ஸோ வந்து அந்த கடிதத்தை வந்து அந்த சிப்பாய் அந்த காவலாளிகிட்ட கொடுத்துட்டு, ஓகே இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் வந்து கொடுக்கல, அதனால் இதை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு போயிடுறாரு. खाजंची ने जब खत खोलकर पढ़ा तब उसको बड़ा अचरज हुआ. காஜன்சி அப்படின்னா அப்போ வந்து அந்த காசாளர் அந்த அமௌண்ட் கொடுக்கக்கூடியவர் அந்த லெட்டரை வந்து அந்த காவலாளி கொடுத்தோன்னே அதை திருப்பி வாங்கி கத்து கோல்கர் அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாரு. தபு உஸ்கோ படா அச்சரஜ் ஹுவா. ஸோ அதை படித்தோன்னே அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. சடனாக என்னடா இது இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. உஸ்மே லிகாத்தா கத் ஜானே வாலே கோ 10 கோடே லகுவா தோ. இந்த கடிதத்தை கொண்டு வரவங்களுக்கு கத்து ஜானே வாலேக்கோ இந்த கடிதத்தை கொண்டு வருபவர்களுக்கு 10 கோடே லகுவா 10 சவுக்கடி சாட்டையடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 10 சாட்டையடிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருக்கு. बेचारे सिपाही को क्या मालूम था कि खत में क्या लिखा है. அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இல்லையா, அந்த காவலாளிக்கு தனக்கு கிடைச்சது பங்கு நம்ம கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டான். அவனுக்கு அதில் என்ன இருக்குன்னு நல்லா தெரியாது. ஸோ அதை கொண்டு போய் அவனும் கொடுத்துட்டான். காஜன்சினே राजा के हुक्म के मुताबिक सिपाही को 10 கோடே லகுவா தியே. ஸோ அந்த காசாளர் வந்து ராஜாவினுடைய ஆணையின்படி, ஹுக்கும் அப்படின்னா ஆணையின்படி அந்த காவலாளிக்கு வந்து அந்த லெட்டரை கொண்டு வந்தவங்களுக்கு 10 சவுக்கடிகள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, சாட்டையடிகள். ஸோ அதை வந்து கொடுக்குறாரு. बेचारा मार खाकर रोता पीटता राजा के पास गया. ஸோ அவன் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, அவனால் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியல, ஒன்றுமே புரியல, என்னன்னே தெரியல. அடி வந்து நல்லா வாங்கிட்டு ரோத்தா பீட்டா ராஜா கே பாஸ் அழுதுகிட்டே ஓடி ஓடி ராஜா கிட்ட வரான். ராஜா கோ காஜன்சி பர் படா குஸ்ஸா ஆயா. ஸோ ராஜாவுக்கு வந்து இப்போது அந்த காசாளர் மேலே அந்த என்னடா இப்படி பண்ணி அடிச்சிட்டு இருக்கான் நம்மளுடைய காவலாளி அப்படின்னு சொல்லி அவருக்கு குஸ்ஸா ஆயா, கோவம் வந்துருச்சு. உஸ்னே உசே புலாக்கர் பூச்சா தும்னே சிப்பாஹி கோ கியூம் பீட்டா. அவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து ஏன் அந்த காவலாளியை வந்து கியூம் பீட்டா ஏன் வந்து அடித்த. அவன் வந்து ரோட்டா பீட்டா ராஜா கே பாஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது வந்து ரொம்ப அழுதுட்டு அந்த அடி சவுக்கடிகள் சாட்டையடிகள் 10 அடிகள் அவன் வாங்கிட்டே வந்து அழுது அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே ஓடி வரான் ராஜாட்ட. ஸோ ராஜா வந்து இப்போ வந்து கேட்குறாரு, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. காஜன்சி ने हाथ जोड़कर कहा, हुजूर का हुक्म, यह सिपाही खत लेकर मेरे पास आया. அவர் வந்து சொல்கிறாரு அந்த காசாளர், ஹாத் ஜோடுக்கர் கஹா கையை எடுத்து, ஜோடுக்கர் கஹா கையெடுத்து கும்பிட்டு, ஹுசூர் கா ஹுக்கும் ராஜாவே உங்களுடைய ஆணைப்படி தான் வந்து கத்து லேக்கர் அந்த சிப்பாகி வந்து உங்களுடைய கடிதத்தை எடுத்துகிட்டு வந்தான், அதில் வந்து என்ன போட்டிருந்ததோ அதைப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நியாயத்தை வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. मैंने आपके हुक्म के मुताबिक इसको कोई लघुवा दिए. உங்களுடைய ஆணைப்படி அதனை ஏற்று அதில் என்ன போட்டிருந்ததோ அதுபடி தான், முத்தாபிக் இஸ்கோ கோடே, அதாவது அதன்படி தான் நீங்கள் கொடுத்த அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததோ அதன்படி தான் நான் இவனுக்கு இந்த சாட்டையடிகளை கொடுத்தேன். ராஜா கோ படா அச்சரஜ் ஹுவா. ஸோ ராஜாவுக்கு திடீர்னு சடன் இதாகிடுச்சு, என்னடா நம்ம அவனுக்கு கொடுத்தா இவன் கையில் இது எப்படிடா வந்தது அப்படின்னு அவருக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்ததுன்னு. ஸோ அவருக்கும் என்னடா இது அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. உஸ்னே சிப்பாஹி நே பூச்சா யஹ் கத் தும்கோ கைசே மிலா.
சிப்பாகிட்ட அவர் வந்து கேட்குறாரு, இந்த கடிதம் வந்து கைசே மிலா உனக்கு எப்படி கிடைச்சது? சிப்பாஹி ने कहा हुजूर उसी आदमी ने दिया जो रोज़ यहाँ आया करता है. ஹுசூர் இந்த லெட்டரை வந்து அந்த டெய்லி வந்துட்டு போகிறான் இல்லையா அந்த மனிதன் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த மனிதன் தான் வந்து கொடுத்தான் அப்படின்றாரு. ராஜானே ஆத்மிக்கோ புலாக்கர் பூச்சா. ஸோ ராஜா வந்து அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு. உஸ்னே சாரி கதா சுனாயி அவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். இந்த மாதிரி வந்து நான் டெய்லி வந்தேன், அவருக்கு வந்து பங்கு தந்தாதான் கொடுப்பேன், என்னை உள்ளே விடுவேன்னு சொன்னார், அலோவ் பண்ணுவேன்னு சொன்னார். ஸோ அதனால நான் அவருக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு போனேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொடுக்கலன்னு அப்படின்னு சொல்லி நடந்ததை பூராமே இவ்வளோ நேரம் என்ன நடந்ததோ அதை பூரா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தப்பு தோ ராஜாக்கோ உஸ் சிப்பாஹி பர் படா குஸ்ஸா ஆயா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனேயும் அந்த காவலாளி மேலே ராஜாவுக்கு ரொம்ப பயங்கர கோவம் வந்துருச்சு. உசே ஃபௌரன் நௌக்கரி சே நிகால் தியா. உசே ஃபௌரன் நௌக்கரி அப்படின்னா ஃபௌரன் அப்படின்னா உடனே. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தப்பு யார் மேலே தெரிஞ்சிருச்சு. உடனே அவருக்கு கோவம் வந்துட்டு உடனே அவனை வந்து அந்த வேலையிலேருந்து நிக்கால் தியா வேலையிலேருந்து எடுத்துட்டாரு. தேக்கோ பக்ஷிஷ் மாங்னே கி உஸ்கோ கைசி சஜா மிலி. பாருங்க இந்த மாதிரி வந்து இனாம் லஞ்சம் இந்த மாதிரிலாம் வாங்குறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. இப்படி தான் வந்து தண்டனை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதனுடைய सारांश பார்க்கலாம். बख्शिश मांगने की सजा. एक गांव में एक गरीब विद्वान रहता था. ஒரு கிராமத்தில் ஒரு வித்வான் வந்து இருந்தார், ஒரு ஏழை வித்வான் இருந்தார். राजा के यहाँ कविता सुनाकर कुछ माने की इच्छा से राजमहल गया. ராஜா கிட்ட வந்து கவிதை சொன்னோன்னா அவர் வந்து ஏதாவது கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக அரண்மனைக்கு சென்றார். மகர் வஹாங்கே சிப்பாஹினே உசே ரோக்கா. ஆனால் அங்கே இருந்தக்கூடிய அந்த காவலாளி வந்து அவனை தடுத்து நிறுத்தினார். தப் வித்வான் நே வாதா கியா கி ராஜா சே ஜோ மிலேகா உஸ்மே குச் ஹிஸ்ஸா தூங்கா. அப்போ அந்த வித்வான் வந்து வாக்கு கொடுக்குறாரு, ராஜா வந்து ஏதாவது கொடுத்தாங்கன்னா குச் ஹிஸ்ஸா அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பகுதியை தரேன் அப்படின்னு சொல்லி वाकुरुदी கொடுக்கிறார். विद्वान के पदों को सुनकर राजा खुश हुआ और इसको 5 रुपये देने के लिए रोकड़िए के नाम पर पत्र दिया. வித்வானுடைய அந்த கவிதைகளை கேட்டு சந்தோஷமானவர் வந்து அந்த ராஜா 5 ரூபாயை கொடுக்குமாறு தன்னுடைய காசாளனுடைய பேருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இனாம் பாத்தேஹி வித்வான் சீதே கர் சலா கயா. உடனே வந்து அந்த வித்வான் வந்து அதை வாங்கினோன்னே அந்த இதை இனாம வாங்கினோன்னே அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. சிப்பாஹி கோ ருப்பையே தேனா பூல் கயா. சிப்பாஹிக்கு கொடுக்கணும் அப்படின்றதவே வந்து அவர் மறந்துட்டாரு. இஸ் தர கை தின் பீத் கயே. இதே மாதிரி நிறைய நாட்கள் வந்து போயிடுச்சு. குச் பி ந மில்னே கே காரன் சிப்பாஹி நே வித்வான் கே பாரே மே ராஜா சே ஜூட்டி சிகாயத் கி. எதுவுமே இந்த மாதிரி கொடுக்காமையே அவன் இருக்கான், நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்றதுனால ராஜாட்ட வந்து போய் பொய்யான ஜூட்டி ஷிகாயத் பொய்யான புகார்களை தர்றான் அந்த வித்வானை பற்றி. दूसरे दिन विद्वान ने राजा से प्राप्त पत्र को सिपाही के हाथ में देकर कहा आज का इनाम तुम ले लो. அப்புறமா அதுக்கப்புறம் வரும்போது அந்த மாதிரி ராஜாட்ட இருந்து வந்த அந்த லெட்ரு வந்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி காசாளருக்கு எழுதி கொடுப்பார் இல்லையா, அந்த லெட்டரை இந்த வித்வான் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம டெய்லியும் வந்து மறந்துட்டு போயிடும், ஸோ இன்றைக்கி வந்து இந்த சிப்பாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து அந்த காவலாளிக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. உஸ் தின் பத்ர மே இஸ் பிரகார் லிக்கா தாக்கி பத்ர லானே வாலே கோ 10 கோடே லகுவா தோ. அந்த நாள் வந்து என்ன எழுதியிருந்ததுன்னா, ஏன்னா இவன் தானே வந்து போய் சொல்லியிருந்தான், இந்த மாதிரி பொய்யா வந்து புகார் கொடுத்துருந்தான், நம்ம கதையில் ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ அதனால தான் அந்த ரீசன் காரணமாக அந்த நாள் வந்து இந்த லெட்டரை யார் கொண்டு வரானோ அவனுக்கு வந்து 10 சாட்டையடிகள் கொடுங்கன்னு எழுதியிருந்தது. பேச்சாரா சிப்பாஹி மார் காக்கர் ராஜா கே பாஸ் கயா. ஒன்றுமே தெரில அவனுக்கு என்ன நடந்ததுன்னு அந்த காவலாளி வந்து அடியை வாங்கிட்டு ராஜா கிட்ட வந்தான். பூச்தாச் கர்னே பர் ராஜா கோ சாரி பாத்தே மாலும் ஹுயி. விசாரணை பூச்தாச் கர்னே பர் என்ன நடந்தது அப்படின்னு விசாரணை செஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து ராஜாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்தது. அத்தக உஸ்னே சிப்பாஹி கோ நௌக்கரி சே நிகால் தியா. அதனால் அந்த காவலாளியை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. சீக். இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொள்வது தெரிந்து கொள்வது என்னென்னா, பக்ஷிஷ் மாங்னா புரி ஆதத்கை. இந்த மாதிரி இனாம் லஞ்சம் அது என்ன வேணால் கையூட்டு என்ன வேணால் சொல்லலாம், அது எல்லாமே வந்து பெறுவது வந்து ஒரு புரி ஆதத்கை ஒரு தவறான ஒரு பழக்கம் அப்படின்றத நாம் கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த பக்ஷிஷ் மாங்னே கி சஜா அப்படின்ற இந்த கஹானி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.